நெத்தன்யாகுவை காலி பண்ணுறோன்னு ஒருத்தர் பேச முடியுமா? இது எவ்வளவு அராஜகமானது, நாகரிக உலகத்திற்கே தந்தது. ஒரு ஊரினுடைய பாலிடிக்ஸ் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு நாடு தீர்மானிக்கவே முடியாது. இதனுடைய சில பாலிசிஸை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அது உலகம் முழுவதும் நடக்கும். ஆனால் இந்த அரசியல் கட்சியே இருக்கக்கூடாது, அவரே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லை. அது வெறும் நெத்தன்யாகு அல்லது இஸ்ரேல் இவங்களுடைய நிலைப்பாடு என்று நான் கருதவில்லை. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய கண் இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஃபாசில் ஃபியூயல், அந்த பகுதியில் இருக்கிற ஆதிக்கம், இதை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்கா நினச்சா அடுத்த நாள் இது முடிஞ்சிடும். ஆனால் அமெரிக்கா நினைக்காது. போரற்ற உலகம் என்பதை அமெரிக்கா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே கொள்ளாது. ஏன்னா அவங்களுடைய எக்கானமியில் நீங்கள் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்ஸ், அது அவங்களுக்கு ஒரு பெரிய வியாபாரம். அதனால தான் செலன்ஸ்கிட்ட போரை நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு பலரும் கேட்டோன்னே ஏதோ ட்ரம்ப் ஒரு சமாதான தூதுவர் வந்துட்டாரோ அப்படின்னு பலரும் நினச்சாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் ஒரு 15-20 நாள் கழித்து கையெழுத்து போட்டு வந்துட்டார். எப்படி உனக்கு ஆயுதம் கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன் கையெழுத்து போட்டார்? அதுக்கு முன்னால் ஒரு கையெழுத்து நடந்தது. அது என்னது? செலன்ஸ்கி உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் மினரல்ஸை அடிமாட்டு விலைக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோன்னு சொன்ன உடனே இந்த சமாதான தூதுவர் போரின் தூதுவராக மாறிட்டார்.